சந்தோஷமான விஷயம். நானும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நடந்துருமா அப்படின்னு தேவர் மண்டகப்படியில வச்சு சங்கர கோயில்ல நம்ம தேவர் மண்டகப்படியில வச்சு ஒரு வார்த்தை விட்டுருந்தேன். தேர்தலுக்குள்ள புலித்தேவர் சிலைய வச்சே தீரணும், அப்படி வைக்கலன்னா நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு தேவர் கடவுள் புண்ணியத்துல இது எல்லாம் நடந்துரும் ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தற்சமயத்துக்கு நம்ம தேவர் மண்டகப்படியில சர்வே எண் 134 நம்மளுடைய தேவர் மண்டகப்படியில பூலித்தேவர் சிலையும் தேவர் சிலையும் அதையொட்டி ஒரு கொடி கம்பமும் வைக்க போறோம் அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிட்டேன். தேர்தலுக்குள்ள இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நமது தேவர் மண்டகப்படி தலைவர் கலெக்டர்ட்ட மனு கொடுத்திருக்காரு. 10 நாள் 15 நாளுக்குள்ள நீங்க வைக்கணும்னு. நான் மீண்டும் சொல்லுதேன், நான் பப்ளிக்ல ரோட்ல நடு ரோட்ல கொண்டு நான் வைக்க சொல்லல. எங்களுடைய இடத்துல எங்களுடைய சர்வே எண்ணுல பூலித்தேவருடைய சிலையை நீங்க வச்சே தீரணும். தேர்தலுக்குள்ள வைக்கணும். தேர்தலுக்குள்ள இந்த அரசாங்கம் வைக்குங்கிற நம்பிக்கையில இந்த இடத்துல என்னுடைய மக்கள்கிட்ட வாக்கு கொடுக்கிறேன். தயவு செய்து இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் அந்த மாமன்னர் பூலித்தேவருக்கு சிலை வைப்பதில் உங்களுக்கு ஒண்ணு கசக்கல, பாத்துக்கோங்க. இத நீங்களா வச்சிருக்கணும். இன்னைக்கு இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் சிலை எங்கேயுமே கிடையாது, பாத்துக்கோங்க. இன்னைக்கு சென்னையில வச்சிருக்கணும். தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் பாசம் பற்று இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டோட முதலமைச்சர் கண்டிப்பான முறையில் இதெல்லாம் செஞ்சிருப்பாரு. இதெல்லாம் அவர் செய்யல. அதனால அவர் மீது எங்களுக்கு கடுமையான வருத்தங்கள் இருக்கிறது.